சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள குகேஷிற்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா, வணக்கம். தற்பொழுது அவருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாளைய தினம் அவருக்கான அந்த விழாவும் நடைபெற உள்ளது. இந்த தருணத்துல விரிவான விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள குகேஷ் சிங்கப்பூரில் இருந்து தற்போது சென்னை வந்துள்ளார். சென்னை வந்துள்ள அவருக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையம் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் படித்து வரக்கூடிய தனியார் பள்ளியிலிருந்தும் அவருக்கு வரவேற்பு அளிக்க மாணவர்கள் திரண்டிருக்கிறார்கள். எஸ்பிஐடி விளையாட்டு வீரர்களும் இங்கே ஏராளமானோர் வந்து அவருக்கான உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். இந்த வரவேற்பை அளிக்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யம் மிஸ்ரா மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி இருவரும் நேரில் வந்து அவருக்கான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். இங்கே நம் காட்சிகளை பார்க்கும்போதே தெரிகிறது அவருக்கு எவ்வளவு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்பதை. அது மட்டுமல்லாமல் அவரை அழைத்து செல்ல உள்ள வாகனத்தில் த நியூ கிங் இன் த கிங்டம் ஆஃப் செஸ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குகேஷ் 18வது உலக சாம்பியன் என்பதை குறிப்பிடும் வகையில் 18 என்றும் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அது எதை குறிக்கிறது என்றால் அவர் 18வது உலக சாம்பியன் என்றும் 18 வயதில் அதை அடைந்திருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது. குறிப்பாக விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இந்தியர் ஒருவர் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் குறைந்த வயதில் செஸ் சாம்பியன் என்ற இரு பட்டத்தையும் இரண்டு சாதனையும் ஒரு சேர படைத்துள்ளதால் அவரை இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் அவரை செஸ் ஆர்வலர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழக அரசும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்தியர்களும் அவரை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று சென்னை விமான நிலையம் வந்துள்ள அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் அவர் படித்து வரக்கூடிய பள்ளி சார்பிலும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக நாளை தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக அரசு அவருக்கு அறிவித்திருந்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அவருக்கு வழங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரை அழைத்து செல்வதற்கே சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவருக்கான வரவேற்பும் அவரை பார்ப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் பொதுமக்களும் அவரை பார்த்து அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காக முயற்சிக்கக்கூடிய சூழலில் அங்கு நெருக்கடியான சூழல் நிலவதையும் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அவர் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது.